வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜில்லாடி ஜீவா. ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஏன் கம்பெனில கூட நமக்கு முன்கூட்டியே சிலபஸ் கொடுத்துட்டு தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே எந்த ஒரு சிலபஸும் இல்லாம எப்போ நடக்குதுன்னே தெரியாம ஒரு டெஸ்ட் நடக்கும் தெரியுமா? அதுதான் காதலிகள் வைக்கும் டெஸ்ட். நம்ம பசங்க திடீர்னு ஒரு நாள் முழிப்பாங்க. நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஒன்னும் இல்ல, நீ உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. அடப்பாவமே, நான் என்னடி தப்பு பண்ணேன்னு நம்ம ஆளு குழம்பி போய் நிப்பான். ப்ரோ, அவங்க உங்கள டார்ச்சர் பண்றதுக்காக இத செய்யல. உண்மையில பெண்கள் ஏன் டெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? விலங்கியல் மற்றும் உளவியல் ரீதியா பெண்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்ப தேடுவாங்க. இவன் உண்மையாவே என் மேல அக்கறையா இருக்கானா? எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டானா? இவனை நம்பி என் வாழ்க்கையை கொடுக்கலாமா? அப்படிங்கிற அந்த ஆழமான பயம்தான் சின்ன சின்ன டெஸ்ட்டுகளா உருவெடுக்குது. இன்னைக்கு வீடியோல பெண்கள் சப்கான்ஷியஸா பசங்களை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த நேரத்துல நம்ம பசங்க என்ன தப்பு பண்றாங்க, அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு ரொம்ப ஆழமா யதார்த்தமா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க லவ் லைஃபையே காப்பாத்தலாம். முதல் டெஸ்ட் சைலன்ஸ் டெஸ்ட். அவங்க ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. நீங்க போய் என்னாச்சுன்னு கேப்பீங்க. அவங்க ஒன்னும் இல்ல, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்வாங்க. இங்கதான் நம்ம பசங்க மிகப்பெரிய தப்ப பண்ணுவாங்க. அவங்க ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பாடா தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு கேம் விளையாடவோ இல்ல படத்துக்கு போகவோ கிளம்பிடுவாங்க. அது மிகப்பெரிய பிளண்டர் ப்ரோ. ஒரு பொண்ணு எனக்கு ஒன்னும் இல்லன்னு சொல்லி முகத்தை திருப்புறாங்கன்னா எனக்குள்ள 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என் பக்கத்துல உட்கார்ந்து என் கண்களை பார்த்து எனக்கு என்ன ஆச்சுன்னு உரிமையா கேளுன்னு அர்த்தம். ஒண்ணு என்னன்னா, அவங்க உங்கள விலக்கி வைக்கல. நான் கோபமா இருக்கும்போதும் இவன் என் கூடவே இருந்து என்ன புரிஞ்சுக்கிறானா இல்ல என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுறானா அப்படின்னு உங்க பொறுமைய டெஸ்ட் பண்றாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அவங்கள ரொம்பவும் வற்புறுத்த கூடாது, ஆனா அவங்கள கண்டு கொள்ளாமலும் விடக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, நீ எப்ப பேசணும்னு நினைக்கிறியோ அப்போ சொல்லு, நான் உனக்காக இங்கதான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையில அவங்க மனசு அப்படியே கரைஞ்சிடும். ரெண்டாவது முக்கியமான டெஸ்ட், நீ என்னை எந்த அளவுக்கு கவனிக்கிற. அட்டென்ஷன் டு டீடைல் டெஸ்ட். ஆண்கள் எப்போதுமே பெரிய பிக்சரை தான் பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க. ஆனா பெண்கள் சின்ன சின்ன டீடைல்ஸ கவனிப்பாங்க. ஒரு சாதாரண பேச்சின் போது எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காது, சாக்லேட் தான் பிடிக்கும்னு எப்போவோ ஒரு நாள் சொல்லிருப்பாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இப்படி பண்ணிட்டான்னு ஒரு கதையே சொல்லிருப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு சரியா அந்த விஷயத்த வச்சு ஒரு டெஸ்ட் வரும். நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் அன்னிக்கே சொன்னேன், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, நான் பேசுற எதையுமே நீ காது கொடுத்து கேக்குறதில்லன்னு ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்கும். உண்மை என்னன்னா, பொண்ணுங்களுக்கு நீங்க 1000கணக்குல செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா என் சந்தோஷங்கள், என் விருப்பங்கள் இவனுக்கு ஞாபகம் இருக்கா, நான் பேசுறத இவன் உண்மையாவே கவனிக்கிறானா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான மிகப்பெரிய காதல். கவனிப்பு தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு. சோ அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கோபத்தின் போது நீ யார், தி ஆங்கர் டெஸ்ட். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் சண்டை வரும். ஆனா அந்த சண்டை வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு பொண்ணு ரொம்ப நுணுக்கமா கவனிப்பாங்க. நீங்க கோபமா இருக்கும்போது கத்துறீங்களா, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா, அவங்க செஞ்ச பழைய தப்புகளை எல்லாம் தோண்டி எடுத்து காயப்படுத்துறீங்களா, இல்ல முரட்டுத்தனமா சுவர ஓங்கி குத்துறீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணோட ஆழ் மனசுல ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட் அடிக்கும். இவன் கோபப்பட்டா இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே, இவன் கூட வாழ்ந்தா நம்ம பாதுகாப்பா இருப்போமா அப்படிங்கிற பயம் வந்துடும். உண்மை என்னன்னா, ஒரு நல்ல ஆண்மகன் அப்படிங்கிறவன் கோபமே படாதவன் கிடையாது. கோபம் வரும்போதும் தன் வார்த்தைகளை கட்டுப்பாட்டுல வச்சுக்க தெரிஞ்சவன். நீங்க எவ்ளோதான் டென்ஷனா இருந்தாலும் சரி, இப்ப நாம 2 பேரும் கோபமா இருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியாகிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க அந்த டெஸ்ட பாஸ் பண்றீங்க. என் புருஷன் கோபப்பட்டாலும் என்னை காயப்படுத்த மாட்டான்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வு வரும். நான்காவது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உன் வாழ்க்கையில எனக்கு என்ன இடம், த ப்ரையாரிட்டி டெஸ்ட். நீங்க ரொம்ப பிஸியா ஒரு வேலையா இருப்பீங்க. அப்போ அவங்க கால் பண்ணி, நான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு, இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நிஜமாவே உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கலாம். ஆனா நீங்க அதை எப்படி சொல்றீங்கங்கிறது தான் அங்க டெஸ்ட். எனக்கு எவ்ளோ வேலை இருக்கு தெரியுமா, எப்ப பாரு மீட் பண்ணணும்னு உயிரை வாங்குறேன் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அவ்ளோதான், அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்றது உங்க நேரத்தை இல்ல, உங்க மனசுல அவங்களுக்கான இடத்தை. சரி, கண்டிப்பா உன்னை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குமா, ஆனா இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், இது முடிஞ்சதும் ஈவினிங் நானே உனக்கு கால் பண்றேன், நாம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு நிதானமா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசி பாருங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க.
வேலைய விட்டுட்டு வரணும்னு எந்த பொண்ணும் நினைக்க மாட்டாங்க. ஆனா தான் ஒரு ஆப்ஷன் இல்ல, பிரையாரிட்டி அப்படிங்கறத ஃபீல் பண்ண விரும்புவாங்க. நண்பர்களே, இந்த டெஸ்டுகள் எல்லாம் கேட்டுட்டு பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரோன்னு நினைக்காதீங்க. காதல்ல சந்தேகம் வேற, பாதுகாப்பு தேடுறது வேற. ஒரு பொண்ணு உங்கள உருகி உருகி காதலிக்கிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது விலை உயர்ந்த பரிசுகளோ காரோ பங்களாவோ கிடையாது. என்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு ஆம்பளை இவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இப்படி சின்ன சின்னதா டெஸ்ட் பண்றாங்க. அதனால அவங்கள ஏமாத்த நினைக்காதீங்க, பொய்யா நடிக்காதீங்க. நீங்க நீங்களா உண்மையா அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிட்டாலே நீங்க தான் அவங்க உலகத்துல பெரிய ஹீரோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கீங்களா? பொண்ணுங்க, நீங்க நிஜமால்வே இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? உங்களோட உண்மையான அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிக்க காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பல விஷயங்களை புரிய வைக்கும்னு நினைச்சா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.